குட் மார்னிங். இன்றைக்கி மியாவுக்கு சோறு கொடுக்க போகிறோம். 12 o'clock மேலே தான் ஃபங்க்ஷன். இப்போ மாறன் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயாச்சு. அவனுக்கு மியாவை தூக்கி வைக்கணும்னு ஒரே ஆசை, அதனால வச்சு விட்டுருக்கு. அப்படி தானே? மியா யாரோட தங்கச்சி? இது அக்கா, மியாக்கு அக்கா. சரியோ, சீக்கிரம் கூப்பிட வந்துடுவேன். மாறனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் ஏர்லியாக பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஃபங்க்ஷன் 12 o'clock தான். காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவான். ஏன்னா ஃபங்க்ஷன் லேட்டாக தானே இருக்குது. ஃபங்க்ஷன் லேட்டாக இருக்கிறனால ஸ்கூல் கட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டே வந்துடுவான். இப்படி தானே? அம்மா மியாவை எடுக்கவா? எடுக்கட்டுமா? மியாவை எடுக்கட்டா? ஏன் வச்சுக்கணுமா? சரி. ஹலோ, குட் மார்னிங் மித்ரா. குட் மார்னிங். தண்ணி அன்மா. சரி. சரி. சீக்கிரமா. சரியா? பாய். இங்க பாரு, மித்து இறங்கி வரத பாக்கலையா? மாறா பாய். ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வா. சரியா? சீக்கிரம் வா. அம்மா இங்க மாறனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டோம். மித்ராக்கு அன்னப்பிரசன்ன ஃபங்க்ஷன் நடந்த அதே பத்ரகாளியம்மன் கோயிலில் வச்சு தான் மியாக்குமே கொடுத்துருந்தோம். 12 o'clock போல் மாறனையுமே அத்தான்ட்டு சொல்லி பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். சுதனுக்கு சென்னையில் ஒரு ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சு. அதனால தான் சுதன் இந்த ஃபங்க்ஷனில் இருக்க மாட்டாங்க. இனிமேல் உள்ள கிளிப்ஸ் எல்லாமே கோயிலில் உள்ளது தான் நீங்கள் பார்ப்பீங்க. அவன் எங்கள் ஃப்ரெண்டில் போனான். அவங்க ஊரில் இல்லை, அவங்க சென்னை போயிருக்காங்க. சென்னை போயிருக்காங்க. அனுஷா ஊற மாட்டாங்களா? அவ ஊற ஆரம்பிக்கிற. ஒரு நிமிஷம் முதல்ல பார்க்கணும். முதல்ல எச்சுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க எது தொடுதுன்னு பார்க்கணும். அதுதான் ஃபியூச்சர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொடுக்காது. சாப்பிட
இல்ல லைட்டா அனுஷா ஒரு குட்டி பீஸ் லைட்டா நசுக்கு ஒண்ணும் இல்ல நசுக்கணும் முதல்ல. லைட்டா அதை தொட்டா போதும் ஒண்ணும் இல்ல நசுக்கணும் அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே கையெழுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இனிப்பு போடணும். ஒரு வெள்ளை லேசா இருக்கு. ரொம்ப கொடுக்காதீங்க. பிள்ளைக்கு தான் ஆகாது. ஒரு வெள்ளை. கொடுங்க கொடுங்க. அப்படியே அதை வாய்க்குள்ள தள்ளி விடுங்க. சாதம் உப்பு அது ரெண்டு லேசா முன்னுக்கி விடுங்க. அந்த உப்பு மிளகு இருக்கு அதையும் அனுஷா லைட்ல அவங்க நல்ல பொடி பண்ணிட்டாங்கல்ல. லேசா பழம் பழம் கொடுக்கல. இந்த பழம் இதையும் கொடுங்க. பழம் கொடு அனுஷா. பாயசத்தையும் பழம் பழத்தை லைட்டா நசுக்கிக்கோ. கையை வச்சு அப்படியே மேஷ் பண்ணிடு. அவுத்துட்டுல அவ அவுத்துருவா தெரியும். நீ கொடு அம்மா, நீ போய் கொடு. அண்ணாச்சி சுபா வர மாட்டான். அந்த சைடு வழியா கொடுங்க. ஃப்ரண்ட்ல வர வேண்டாம். அங்க நின்னே கொடுங்க. அம்மா கொஞ்சம் சரிஞ்சு நின்று கொடு. அம்மா எடுத்துட்டாரு. டேய் ஹாப்பியா ஹாப்பியா? வாங்கினா திருப்பி வாங்குவோம். சாப்பிடு சாப்பிடு. அவளை கீழே விடு மகா, கீழே விடு. அவன் நடப்பா, கீழே விட்டுரு. வா மித்து வா. மித்ரா வா. நட அனுஷா லைட்டா சரிஞ்சு. சரி பல் திரட்டு பல் திரட்டு. பாப்பா திரிங்க சிரிங்க. ஸ்மைல் ஸ்மைல். ஃபங்க்ஷன் கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இலை போட்டு இலையில இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே வச்சு சேர்த்து வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. மித்ராக்குமே இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்திருந்தோம். அனுஷாவோட ட்ரெஸ்ஸு மியாவோட ட்ரெஸ் ரெண்டுமே வந்து போத்தீஸில் தான் வந்து எடுத்திருந்துச்சு. மியாவோடது வந்து ரெடிமேட் பட்டு பாவாடை தான். மித்ரா இந்த ஃபங்க்ஷனில் வியர் பண்ணியிருந்தது வந்து அவளோட அன்னப்பிரசன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து வியர் பண்ணியிருந்தது. அவளோட ஃபங்க்ஷன் அப்போ மேலே வந்து ப்ளவுஸ் வந்து போட்டிருந்தேன். பட் நான் இதை அவங்க ஸ்டிச் பண்ணும்போதே வந்து எனக்கு கவுன் மாதிரியும் போடுற
போடுற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தேன், ப்ளவுஸ் இல்லாமல் போடுற மாதிரி. அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாமே இப்படியே வந்து போட்டு விட்டுட்டேன். அதனால் அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபியாக வந்து இருந்துச்சு. மித்ராவோட ட்ரெஸ் வந்து என்னோட சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தது தான். நான் இந்த ஃபங்க்ஷனில் வியர் பண்ணியிருந்த சாரீ வந்து என்னோட லாஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்து எடுத்திருந்தது தான். அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவுமே வந்து போத்தீஸில் தான் வந்து எடுத்திருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அப்புறம் மியாவுக்குமே வந்து நல்லா தூக்கம் வந்துருச்சு. நான் மித்ராவை வந்து நல்லா தூங்க வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். பட் மியாவுக்கு வந்து இன்னுமே அந்த தூக்கம் எல்லாமே வந்து கரெக்டாக வரல. அந்த ஜெட்லாக் அது எல்லாமே கரெக்டாக அவளுக்கு வந்து சேஞ்ச் ஆகலை. அதனால் அவளுக்கு நல்லாவே வந்து தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு வந்து வடை பாயசத்தோட எல்லா கறியுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்குமே வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவுமே வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. அதையே கண்டினியூ பண்ணி ரெகுலராக வீடியோஸ் வந்து போடணும்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டையும் வந்து எனக்கு கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.